எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 5 Parallel and Intersecting Lines. இந்த சாப்டரில் தேர்டு டாபிக் 5.3 பிட்வீன் லைன்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னா ரெண்டு லைனுக்கு நடுவில், பிட்வீன்னாலே நடுவில், ஸோ லைன்ஸ்க்கு நடுவில் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ரெண்டு லைன் மீட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக இருக்கக்கூடிய ரெண்டு லைன்ஸ், லைக் லைன் எல்லும் எம்மும் என்னங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஆனால் நம்ம பார்க்க போறது பிட்வீன் லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் நடுவில் வேர் தே நெவர் மீட், அது மீட்டே ஆகாம போயிட்டே இருக்கும். தட் இஸ், இப்போ ஏபி அப்படின்னு ஒரு லைன் இருக்கு, ஒரு லைன் செக்மெண்ட், இங்க ஒரு லைன் செக்மெண்ட் சிடி. இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இது மீட்டே ஆகாது. ஸோ இட் கோஸ் ஆன். இப்போ இங்க லைன் எல் எம் இருக்கு இல்லையா, ஸோ இதே மாதிரி சிமிலரா லைன் ஹெச், லைன் ஜி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா தே மீட் அட் ஒன் பாயிண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அது மீட் பண்ணும். பட் சில லைன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் மீட்டே பண்ணாது. இது நம்ம காமனா நம்ம நிறைய இடத்துல நம்மளுடைய ரியல் லைஃப்ல கூட பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த ரொம்ப பாப்புலரான எக்ஸாம்பிள்னு பார்த்தா ரயில்வே ட்ராக். ஸோ ரயில்வே ட்ராக்ல பார்க்கும்போது அந்த ட்ராக்கோடைய இந்த லைன்ஸ், நான் நடுவில் உள்ள லைன்ஸ் சொல்லல, பட் இந்த ரெண்டு லைனும் போயிட்டே இருக்குமே தவிர தே நெவர் மீட். ஸோ இந்த மாதிரியான லைன்ஸுக்கெல்லாம் பேரு parallel lines. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் மாதிரி இது parallel lines. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். இது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோல இருக்கிற ஜன்னல்ல பார்த்துருக்கலாம், ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்ட்ல பார்த்துருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரான சேர், அந்த மாதிரி டிசைன்ஸ் பொறுத்து இந்த மாதிரி parallel lines நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ parallel lines are a pair of lines that lie on the same plane. இது ரொம்ப முக்கியம். அது ஒரே சர்ஃபேஸ்ல இருக்கணும். and do not meet. ஸோ அது எப்பவுமே மீட்டே பண்ணாது. however, far we extend. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது மீட்டே பண்ணாது அட் போத் ends. எந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே, ஏன்னா இப்ப இந்த லைன் ஹெச் அண்ட் ஜி நான் அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனேன்னா அது மீட்டே பண்ணாது. இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இப்படியே போகுது. பட் வேற டைரக்ஷன்ல இந்த அதர் எண்ட்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மீட் ஆகுது. பட் parallel linesங்கிறது எந்த எண்ட்ல அட் போத் எண்ட்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மீட்டே பண்ணாம இருக்கக்கூடியது தான் parallel lines. இதுல ரொம்ப முக்கியமான கீவேர்டு ஆன் தி சேம் பிளேன், தட் இஸ் சேம் சர்ஃபேஸ்ல இருக்கணும். இப்ப நான் இங்க ஒரு லைன் வரைகிறேன், லைன் எஸ். நீங்க உங்க நோட்ல லைன் டீன்னு ஒன்று வரைகிறீங்கன்னா இதுவும் உங்க நோட்ல இருக்க லைனும் மீட் பண்ண போறதே கிடையாது. பட் அதுக்காக அது parallel linesன்னு அர்த்தம் இல்லை. ஒரே சர்ஃபேஸ்ல இருக்கணும். ஆன் தி சேம் பிளேன்னா ஒரே இடத்துல இருக்கணும். இங்க இருக்குன்னா இதே சர்ஃபேஸ்லயே இன்னொரு லைன் வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணி அது parallel linesஆ இல்லையான்னு சொல்ல முடியும். ஆல்சோ நிறைய ஆர்ட் ஒர்க்ல, ஷேடிங்ல, சில கோலம்ல, இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி parallel lines நம்மளால பார்க்க முடியும். இப்போ டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சில டாட்ஸ் வச்சு லைன்ஸ் இருக்கு. அதுல எதெல்லாம் parallel அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 110ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்க ரஃபா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு எத்தனை லைன்ஸ் இங்க parallel-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம் டெக்ஸ்ட் புக்ல இருந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட் ஏ ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸோ லைன் செக்மெண்ட் ஏ
appears parallel to இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஐயும் ஹெச்யும் தான் இருக்கு. ஸோ இந்த ஐ ஹெச் ஏ இது மூணுமே எப்பயுமே மீட் பண்ணாது, எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஐ அண்ட் ஹெச். நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட் சியை பார்க்கும்போது அது லைன் செக்மெண்ட் இந்த சி வந்து இந்த ஜிக்கு பேரலா இருக்கு. ஸோ லைன் செக்மெண்ட் சி appears parallel to G. அப்புறம் இந்த பி வந்து இப்படி கிராஸா போகுது. ஸோ இந்த பியை பார்க்கும்போது இதே மாதிரி இந்த இ இருக்கு. ஸோ இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் they never meet. அப்போ லைன் செக்மெண்ட் பி appears parallel to E. Then finally D அப்படிங்கிற லைன் செக்மெண்ட் appears parallel to, by this time உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டியும் இந்த எஃப்பும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் they are not going to meet. parallel அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி போடுவோம். இட் மீன்ஸ் லைக் இப்போ A is parallel to B, இதுதான் சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதும் போது parallel அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வந்து EL. ஸோ எல்லாமே சேம், பட் நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஃபுல் வேர்ட்ஸ் parallel எழுதணும், இல்லைன்னா இந்த சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.